டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்க அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு தொடங்கி நம்ம எல்லாருமே ஏப்ரல் மாதத்துல அடியெடுத்து வச்சிருக்கோம். ஆங்கில காலண்டர் அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதியை தான் ஆங்கில புத்தாண்டா கொண்டாடப்பட்டு வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சித்திரை வருட பிறப்பு, அதாவது சித்திரை முதல் தேதியில தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்துல சித்திரை திருநாள் கொண்டாடப்பட்டு வருது. எல்லாரோட ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஒரு நாள் முடிந்த உடனே இன்னொரு நாள் வரும்போது தான் ஓகே நம்மளுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாழ்க்கையோ ஒரு பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் அப்படிங்கிறது வரும்போது நிறைய நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது, எந்த ராசிக்காரங்கள்லாம் ஓஹோன்னு இருக்க போறாங்க அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, அவங்க நினைச்ச காரியங்கள், புதுசா செய்யற எல்லா காரியங்களும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்றத பத்தி தீபம் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. கும்பராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஏறக்குறைய 5 வருஷமா பெருசாக நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்காங்க. பாத சனியில் இருக்காங்க. பாத சனி எல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, பெருசாக நல்லா இல்லைங்களேங்க. இருக்கிற கடன் பார்த்தீங்கன்னா தீர மாட்டேங்குது. வேலை செய்கிற இடத்துல இருக்க பிரச்சனை ஓய மாட்டேங்குது. குடும்பத்தில் இருக்க பிரச்சனை ஓய மாட்டேங்குது. அதுவும் வேலை செய்கிற இடத்துல கிணறு வெட்டினா பூதம் கிளம்புற கதையா, ஒரு நாளைக்கு ஒரு பூதம் கிளம்புது, தாங்க முடியல. அதுக்கும் மேலே சொசைட்டியில் பெருசாக மரியாதை இல்லை. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸும் இன்னும் தொடரதான் செய்யுது. பாதசனியாகியும் பெருசாக ரிலீஃப் இல்லைங்களேங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் கும்பராசி அன்பர்கள். கவலைப்பட வேண்டாம். பாதசனியாக இருக்கும்போது அவர் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது 100% கிடையாதுமா. வெறும் 20 to 25% தான். ஆனால் ரொம்ப நாள் கஷ்டத்தில் இருந்ததுனால அந்த 25% பிரச்சனையை கூட நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டிங்க. அதுதான் உண்மை. அது கூட இப்போ இருக்காது. காரணம் என்ன? குரு பகவான் பயிற்சியாக போகிறாரு. 6ஆம் மாதம் குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படிய போது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். சனினால் வரக்கூடிய பெரிய கெடுப்பலன்கள் அப்படின்றது இல்லை. ஒருத்தர் நம்மளை காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே இருக்கான், இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான், டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கான், நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு எரிச்சல் அப்படின்றது ஜாஸ்தியாகும் தான். இப்போ அந்த மாதிரி உங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கவ உங்களை பற்றி யோசிக்காமல் அவர் சிவனேன்னு இருக்க போகிறார். ஆக நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுன்னு செய்யறது பெரிய நல்லதுமா. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ். ரெண்டாவது, ராகு பகவான் சுயஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின் போது நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, எது கொடுத்தாலும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். இது ரொம்ப நல்லது. எப்படின்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு சுயதொழில் வச்சு நடத்தினாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல நம்ம வேலை செய்யும் போதும் இன்னும் நம்ம நிறைய வேலை செய்யணும், இன்னும் நம்மளுக்கு ப்ரொமோஷன் வரணும், இன்க்ரிமெண்ட் வரணும், பெரிய ஆள் ஆகணும். ஒரு படத்தில் எது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உன்னோட சேர் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தோணுன்னா, நம்மளோட எம்டியோட சேர் மேலே நம்மளுக்கு குறிக்கோளாக இருக்கும். அதெல்லாம் நல்லது. அப்போ சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, சாதிக்கணும்னு நினைப்பீங்க. எதுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது நடக்காது. ரொம்ப கரெக்டாக. ஆனால் இதே விஷயம் இன்னொரு மைனஸும் உண்டு. என்னென்னா, காதல், காமம், இதுலேயும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். அதே மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றதும் தொடரும். இதெல்லாம் ராகு ஏற்படுத்தக்கூடிய இல்யூஷனரி எஃபெக்ட், ஒரு ஹாலுசினேஷன்ஸ், ஒரு டெல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ராகு பகவான் ஏற்படுத்தக்கூடியது. அப்படி நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் நிறைய இருக்கும். கேது பகவான் 7ஆம் பாவம். உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்குமான இடைவெளியாகவே தான் இருக்கும். லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. லைஃப் பார்ட்னருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ், உடல் சார்ந்த உபாதைகள், அதனால் அவங்களுக்கு மருத்துவ செலவு, இந்த மாதிரி வரத்துக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. ஸோ இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் பாவம். ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு ரோக குருவாக இருக்கார். கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு குரு பகவான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கார். அவர் பிளான் பண்ண பாதையே நடக்கும். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்வீங்க. சின்ன டூர் போகிறது, ட்ராவல் போகிறது, ரொம்ப நாளாக என்னால் என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூட செய்ய முடியலைங்க, ரொம்ப மந்தமாயிட்டோம் அப்படின்னு இருக்கவங்க கூட உங்களோட வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யலாம். ஆக நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேறுவீங்க. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் சொன்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா போதுமானதுமா. இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். வாழ்த்துக்கள். ஓகே மேம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய சேதாரம் எதுவுமே இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது. இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சுந்தரபுரியன் சார் நீங்கள் சொல்லுங்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்க வெற்றி பெற போகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அதிபதி அமர்ந்திருந்தாலும்
ஒரு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல், நிறைய பிரச்சனைகள். ஒன்று, இவங்க வேலை பார்ப்பாங்க, தொழில் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் லாபம் கையில் கிடைக்காது. அல்லது இவங்க வேலை பார்த்து தொழில் லாபம் பார்த்து அந்த காசை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது உதவி செய்யணுங்கிறதுல கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவாங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்கிட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக உட்காந்து, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் தான் எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய காரகத்தா, நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டா போதும். கும்பராசிக்கு அந்த எனர்ஜி பவர், அதாவது ஏற்கனவே நிறைய பேர்ட்ட இப்படி மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு ஏமாந்து இருந்தாலும், கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும், இவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே, நம்மளை நம்பிட்டாங்களேங்கிறக்காண்டி உடனே ஓடோடி போய் உதவி செஞ்சுருவாங்க. அந்த உதவியினால் இவங்களுடைய பொருளாதாரத்தை இவங்களே இழந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடம் பொருளாதாரத்தை இழந்தாங்க. ஏற்கனவே 2.5 வருடம் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ இப்படிப்பட்ட தன்மையில் இந்த புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதத்துக்கு பிறகு தான் நம்முடைய கும்பராசிக்காரங்க குழப்பம் இல்லாத வாழ்க்கை, பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற நிலையை விட்டு கடந்து குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க போகிறாங்க. பொருளாதாரத்தை நல்லா ஈர்க்க போகிறாங்க. பொருளாதாரம் இவங்களுக்கு நல்லா சிறப்படைய போது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச கும்பராசிக்காரங்க இனிமேல் தான் சேர போகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நிலையாக சொல்ல முடியும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க எங்கே அடியாகிறாங்கன்னா, திருமண வாழ்க்கையிலும் காதலிலும் தான் அதிகமாக அடிபடுறாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு சுய ஜாதகத்தில் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் வலிமையாக இல்லைன்னா சூசான்னு இருந்துடணும். இல்லைன்னா இவங்களுக்கு காதல் பண்ணாலும் பிரச்சனை, காதல் திருமணம் முடித்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு லைஃப்பில் நிறைய அனுபவ பாடத்தை கற்றுருக்கு. ஸோ இந்த நிலையில் இவங்களுக்காக வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த புத்தாண்டில் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை கும்பராசிக்காரங்க உறுதியாக அடைய முடியும். ராகு ராசியில் இருக்கனால ஆசைகள் அதிகமாக வரும், ஆபத்தும் அதிகமாக வரும். ஸோ நிதானமாக முடிவு எடுத்தாங்கன்னா வெற்றி உண்டு. 7ஆம் இடத்துல கேது இருக்கனால புதிய நண்பர்கள் என்ட்ரி ஆனாங்கன்னா பாய் பாய் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிதானமாக இருந்தாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். மாற்றமும் ஏற்றமும் குழப்பம் இல்லாத வாழ்க்கையும் கும்பராசிக்கு அவர்களுடைய சிந்தனைப்படியே நடக்க போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே சார். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. அடுத்ததாக ரேவதி மேம் நீங்கள் சொல்லுங்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இப்படி இருக்குது? கும்பராசின்னு சொன்ன உடனே எல்லாருமே பார்த்திங்கன்னா கும்பத்தை ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்கு எல்லா சேனல்லையும் பேசிட்டாங்க. கும்பம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ராகு அங்கே இருக்கார். என்னால் எல்லாத்துலேயும் பொதுவான விஷயம்னா கும்பத்தில் மட்டும்தாங்க ராகுவுடைய மிகப்பெரிய நட்சத்திரம் சதயமே இருக்குது. லைஃப்பில் அதிக போராட்டத்தை சந்தித்து ஜெயிக்கக்கூடியவங்க கும்பராசி நேயர்கள் தான். அதனால் இந்த ராகுவுடைய பீடிகை அப்படின்னு எடுக்கும்போது அது சும்மா அந்த ஃபுட் பாய்சன் மாதிரி, ஏற்கனவே விஷத்தோடய தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் இது வரும்போது ஃபுட் பாய்சன் மாதிரி தான். என்ன ஒரே ஒரு விஷயம் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 24 மணி நேரமும் ஃபோன் இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது. ஃபோனை பார்த்து பார்த்து கண்ணு 2மே பாதிப்படைச்சிருக்கு. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. கண் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கும்பராசி. ஸ்பீச்சு, அதாவது ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது, ராசிக்கோ லக்னத்துக்கோ 2லேயும் 8லேயோ சனி வரும்போது பேச்சை மூச்சு காற்று போல் பாருங்கள். ஏன்னா ஒரு அட்வைஸ் பண்ண போனாலும் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆகி சண்டை வந்துடும். அந்த சில இடங்களில் அமைதியாக வந்துடுறது, இது கும்பனாலே அமைதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ ராகு வந்திருக்கனால உசுன்னு நோண்டி விடும், போய் பேசு போ அப்படின்ற விஷயத்தை தூண்டி விடும். அப்படியும் நிதானத்தை கொண்டுட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ல் சனி, நேரம் தவறி சாப்பிட்றது, ஆயில் ஃபுட்ஸு, இந்த சாதம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டு போயிடும், வேணான்னா அதை தான் எடுத்து சாப்பிட்றது, சிப்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இந்த பேக்கடு ஃபுட்டு எல்லாம் தூக்கி போட்டுட்டாலே உடம்பு ஆரோக்கியமாக ஆகிடும். சரி, இவ்வளோ நாள் ராகு இருந்தார், குரு பார்த்தாரு, ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஆகஸ்ட்டுக்கு மேலே ராகு குரு 6ஆம் இடத்துக்கு வராரு. குரு சண்டால யோகம் அப்படின்றத விட்டு குரு ராகு 6 கெட்டா உட்காரும் போது இது வரைக்கும் இவங்க மேலே இருந்த நல்ல அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் செப்டம்பருக்கு மேலே குரு அரிச்சாரம் வாங்கி மேலே போகிறதுனால அதிலேருந்து விடுவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்ரெண்ட் சர்க்கிள், அது 10 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. அதுலேயும் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், ஆண் குழந்தைங்களாக இருக்கட்டும், தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டு அது பெரிய இஷ்யூவாகி அவமானப்பட்டு வரதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஆரம்ப கட்டத்திலே சொல்லிடுறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக செப்டம்பர் வரைக்கும் முடிவு பண்ணாமல் இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இல்லற வாழ்க்கையும் சரி, காதல் வாழ்க்கையும் சரி, மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க போகிறாங்க. அதனால கொஞ்சம் நிதானிச்சுட்டு போகிறது. சுய ஜாதகத்தில் திருமண யோகம் இருக்குது அப்படின்னாலும் ராகு கேதுக்கு உண்டான வழிபாடுகளை முடிச்சுட்டு தொடுறது தான் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாரோடு ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறுதூர பயணங்கள் யோகத்தை கொடுக்கும். நாடு விட்டு நாடு போகிறது யோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த மாநிலம் விட்டு மாநிலம் போய் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படி போகிறதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்புகளை இருக்கும். அதே போல் இந்த சரி கும்பத்துக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியாச்சு. என்ன ப்ளஸ் இருக்குது? ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களை மிஞ்ச யாருமே கிடையாது. இவங்க ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி சொன்னாங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ணிட்டு போனாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உடலை வருத்தி செய்யக்கூடிய வேலைகள், எக்ஸசைஸ், வாக்கிங்கு, யோகா இதெல்லாம் எடுத்து பண்ணுறது நிறைய விஷயங்களில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் புதிய இடத்துல கையெழுத்திடுறது, புதிய இடத்துல போய் தெரியாத விஷயங்களை பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிட் ஃபண்டு, சீட்டு, இந்த மாதிரி ஃபண்டு, நகைச்சீட்டு இதிலெல்லாம் போய் காசு கொடுத்து ஏலச்சீட்டு இதிலெல்லாம் போய் மாட்டாமல் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்துக்கு அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது. அதுவும் ஜூனுக்கு மேலே நிச்சயமாக லாஸை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் கும்பராசிக்கு இந்த ஆண்டு 40% நல்ல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போது, 60% கவனம், அவ்வளோதான். ஓகே மேம், கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது, உங்கள் கருத்தை தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக ரத்னம் சார், நீங்கள் சொல்லுங்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவில் கும்பராசி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம்தான். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து லக்னத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, கணவனை அவரோட வேலையில் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கும்பராசிக்கு தான். ஏன்னா கணவரோட வேலையில் பிரச்சனை, நல்லா போய்கிட்டு இருந்து தொழில் ஓடாமல் இருந்தது, வேலையில் பிரச்சனை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு தான். இவங்க 7.5 சனியோட கடைசி பாகத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு 2 இடத்தையும் பார்க்க போகுது. அதாவது வருமான ஸ்தானத்தையும் மீனத்தையும் பார்க்க போகிறாரு, விரயஸ்தானம் மகரத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போ வருமானம் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவினங்களும் கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்கும். ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே கும்பராசிக்காரவங்க கோபம் ஜாஸ்தியாக இருக்கும், படபடன்னு பேசக்கூடியவர்கள், ஷார்ட் டெம்பர், மூக்கு மேலே கோவம் வரவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரவங்களாக இருப்பாங்க. அப்போ எதுலேயுமே நிதானத்தோடு இவங்க செயல்படும் போது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். இவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்குன்னா, சனி அப்படின்னாலே பழமை. அப்போ ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, கூழ் குடிக்கிறது, மோர் சாப்பிட்றது, அதே போல் பழைய சாதம் சாப்பிட்றது தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா 7.5 சனிக்கு மிகச்சிறந்த பரிகாரமாகவே இந்த பழைய சாதம் இவங்க சாப்பிடும்போது இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வருமான ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறாரு. பணம் வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாங்க. பொதுவாகவே இந்த இப்போ இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டின்படியும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்களை தான் செய்யும். கும்பராசிக்கு கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். ஓகே சார், கும்பராசி நேயர்களுக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும், அதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே அவங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மொத்தமாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40% சூப்பராக இருக்குது. 60% வந்து ரொம்ப கவனம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனையில் ரொம்ப கவனம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.